ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் பகத்சிங் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. பகத்சிங் ஹிந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு, இது கரெக்டு. சுபாஷ் சந்திரபோஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன், இதுவும் கரெக்டு. சிசிர் குமார் இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனர் கொடுத்துருக்காங்க, இது இவர் மோகன் சிங் தான் இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனர், இது தப்பு. சுதேச கிருபாலினி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர், இதுவும் தப்பு. இப்போ சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. பகத்சிங் ஹிந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு. சுபாஷ் சந்திரபோஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன், இது கரெக்டு. இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனர் யாருன்னா மோகன் சிங், இது சிசிர் குமார் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. 4வதும் தவறு. அப்போது ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா லாகூர். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது? பகத்சிங்கின் குரலால். பகத்சிங்கினுடைய ஒரு தாரக மந்திரம் தான் என்ன அப்படின்னா இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது? பகத்சிங்கின் குரலால். அடுத்து ஒரு கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக. நவஜவான் பாரத் சபா. இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்ந்தார். பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். பகத்சிங்கும் பி.கே. தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினர். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் தான் பகத்சிங் சேர்வார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்னா நவஜவான் பாரத் சபா அதை உருவாக்குவார். அப்புறம் பார்த்தோன்னா பகத்சிங்கும் பி.கே. தத்து என்ன பண்ணுவாங்க, மத்திய சட்டமன்றத்தின் மீது 1929 குண்டு வீசுவாங்க. அப்புறம் பகத்சிங் லாகூர் சிறையில் 1931 மார்ச் 23 தூக்கிலிடப்படுவார். பகத்சிங் அப்போ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்றது ஃபஸ்ட்டு. அடுத்து நவஜவான் பாரத் சபா, அது 2வது. அடுத்து பகத்சிங்கும் தத்து மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசுறது 1929. பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டது எப்போ? 1931 மார்ச் 23 தூக்கிலிடப்படுவார். அப்போ ஆன்சர் பி. விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று யார் எழுதினார் அப்படின்னா பகத்சிங் எழுதுகிறார். விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று பகத்சிங் எழுதினார். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் என்ன அப்படின்னா அதான் சொன்னால 1931 மார்ச் 23. மார்ச் 23 1931 பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அவங்க 3 பேர் தூக்கிலிடப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதுக்காக அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா பகத்சிங் என்ன பண்ணிடுவார்னா சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை என்ன பண்ணிடுவார், சுட்டு கொன்றுவார். என்ன காரணத்துக்காக சாண்டர்ஸை கொல்றாரு அப்படின்னா இது லாகூரில் ஒரு தடியடி சம்பவம் நடைபெறும். லாகூரில் எதுக்காக அந்த லாகூர் தடியடி அப்படின்னா சைமன் குழு 1928 இந்தியாவுக்கு வரும். அப்போ அந்த எதுக்காக இந்த சைமன் குழு வராங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919 சில திருத்தங்களை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சைமன் குழு இந்தியாவுக்கு வருது. அப்போ அந்த குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படின்னா அந்த குழுவில் சைமன் குழுவில் இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கங்கே போராட்டம் நடைபெறும். அதில் ஒரு இடம் தான் லாகூரில் நடைபெறுது. அந்த லாகூரில் என்ன ஆகும் அப்படின்னா தடியடி போராட்டம், லத்தியடி தாக்குதல் நடைபெறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லாலா லஜபதி ராய், லாகூரில் லாலா லஜபதி ராய் அந்த தடியடியில் காயமடைஞ்சு என்ன பண்ணிடுவார், இறந்து போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதற்கு பழி வாங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, அப்புறம் பார்த்தோன்னா சந்திரசேகர் ஆசாத், இந்த 4 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டமிட்டு பழிவாங்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்காட், அதாவது ஜான் ஸ்காட் அப்படிங்கிறவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் தவறுதலாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சாண்டர்ஸை கொன்றுதாங்க. இதுக்காக தான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கு தண்டனை விதிச்சிடுறாங்க. சந்திரசேகர் ஆசாத் இதில் ஏன் தூக்கிலிடப்படலைன்னா அவர் இவங்களுக்கு மார்ச் 23 1931 தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் ஜனவரி 1931 சந்திரசேகர் ஆசாத் என்ன பண்ணிடுறாருன்னா தனக்கு தானே சுட்டுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. அதனால பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருக்கும் என்ன பண்ணுறாங்க
தூக்கு தண்டனை வந்து விதிக்கிறாங்க. இங்கே லாகூர் சிறைச்சாலையில். அதனால் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போ? மார்ச் 23, 1931. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா பகத்சிங். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் வந்து பகத்சிங். நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னா பகத்சிங் தான் எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு அப்படின்னா அவரை வந்து சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்கல்ல, சாண்டஸை கொன்றுதாரு. அப்புறம் வந்து சிறைச்சாலையில் அடைச்சிடறாரு. அப்போ அவர் லாகூர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் இந்த புக்கை வந்து எழுதுறாரு. நான் ஏன் நாத்திகவாதி அப்படிங்கிற கட்டுரை வந்து எழுதுறாரு. டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் அப்படின்னா அஜித் சிங் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1930 வந்து சிட்டகாங் ஆயுதப்படை தளம் தாக்கப்பட்டது வந்து கரெக்டு தான். ஆனால் யார் தாக்குவாங்க அப்படின்னா சூர்யா சென் அப்படிங்கிறவர் தான் வந்து சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கியவர். 1900 அது வந்து அதனால் தவறு. 1929 பகத்சிங் BK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். இது வந்து கரெக்டு. 1925ஆம் ஆண்டு பகத்சிங் ஹிந்துஸ்தான் குடியரசு அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் குடியரசு அப்படிங்கிறத வந்து தோற்றுவித்தவர் வந்து இவர் கிடையாது, பகத்சிங் கிடையாது. ஹிந்துஸ்தான் குடியரசு படை அப்படிங்கிறத தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சாட்டர்ஜி அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்துஸ்தான் குடியரசு அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்துவாங்க. யார்? சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சாட்டர்ஜியும் சேர்ந்து ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய நேமை வந்து மாற்றி என்ன பண்ணுவாங்க, 1928 என்ன பண்ணுவாங்க, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அப்புறம் இந்த 3 பேரும் இல்லை சந்திரசேகர் ஆசாத் இந்த 4 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்துஸ்தான் குடியரசு படை அப்படிங்கிறத வந்து பெயர் மாற்றி ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு இராணுவம் அப்படின்ட்டு பெயர் மாற்றுவாங்க. பெயர் மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெயரை தான் மாற்றுவாங்க. அதனால் இதை உருவாக்கியவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவியவர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. நிறுவியவர்கள் யார் அப்படின்னா சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சாட்டர்ஜியும். 1928 அதனுடைய பெயரை மாற்றின 3 பேர் தான் யார் அப்படின்னா பகத்சிங், சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெயரை மாற்றிடுவாங்க. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 30 சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கியது பகத்சிங் சொல்லியிருக்காங்க. அது தவறு. சூர்யா சென்னு. அப்புறம் 3 வந்து தவறு. 1929 பகத்சிங் தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். இது மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து 1 மட்டும் கரெக்டு. பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன அப்படின்னா வித்யாவதி அப்படிங்கிறது தான் பகத்சிங்கினுடைய தாயார் பேர். அவங்க அப்பா பேர் வந்து கிஷர் சிங் வித்யாவதி. அடுத்து சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிடப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் வந்து தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். ஆயிரத்தி 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னா பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத், அதாவது BK தத்துன்னு சொல்லுவாங்க. 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யாருன்னா பகத்சிங் மற்றும் BK தத், படுகேஸ்வர் தத். பகத்சிங் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரி? மைக்கேல் ஓ டயர் அவரால் கொல்லப்பட்டார். மைக்கேல் ஓ டயர் வந்து பகத்சிங்கால் கொல்லப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. மைக்கேல் ஓ டயர் வந்து யார் எதில் வருவார் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையோடு தொடர்புடையவர் தான் மைக்கேல் ஓ டயர். மைக்கேல் ஓ டயரை வந்து கொண்டது யார் அப்படின்னா உதம் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து கொல்லுவார். உதம் சிங் அப்படிங்கிறவர் வந்து அதாவது இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் தான் யார்? இந்த மைக்கேல் ஓ டயர். அவர் வந்து என்ன பண்ணிடுவார், 379 பேர் வந்து அந்த என்ன பண்ணுவார், அந்த பஞ்சாப் தாக்குதலில் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரை வந்து லண்டனுக்கு போய் அங்கேயே வந்து என்ன பண்ணிடுவார்னா சுட்டு கொன்றுவார். யார்? உதம் சிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், இந்த டயரை வந்து லண்டனுக்கே அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கேயோ அங்கேயே போய் மைக்கேல் ஓ டயர் இருக்கக்கூடிய இடமான லண்டனுக்கே போய் 1940 என்ன பண்ணிடுவார்னா அவரை வந்து கொன்றுவார். இதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா டயரை வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணிடுவாங்க தூக்கிட்டு கொன்றுவாங்க.
இது வந்து அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மைக்கேல் டயர் வந்து அவரால் கொல்லப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பகத்சிங் வந்து யாரை கொல்வார் அப்படின்னா, அந்த லாகூர் தடியடிக்கு அந்த வழக்குக்கு காரணமான அந்த சாண்டர்ஸை வந்து கொல்லுவார். அதாவது ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவார், சாண்டர்ஸை வந்து தவறுதலாக கொன்றுவார். அப்புறம் லாகூரில் லத்தியடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். இது வந்து கரெக்டு. அப்போ பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க, 2 மட்டும் சரி. அடுத்து படுகேஸ்வர் தத் மற்றும் பகத்சிங் மத்திய சட்டசபை மேல் ஏப்ரல் 8, 1929 அன்று குண்டு எறிந்தார்கள். படுகேஸ்வர் தத்தும் பகத்சிங்கும் தான் என்ன பண்ணுவாங்க, மத்திய சட்டசபை மேலே ஏப்ரல் 8, 1929 குண்டு போடுவாங்க. இப்போ பகத்சிங் பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 10th புக்கில் இருக்குது, அதே மாதிரி 12th புக்லேயும் கூட பகத்சிங் பற்றி கொடுத்துருக்காங்க. பகத்சிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் வந்து முக்கிய பங்களிப்பை வந்து அளிக்கிறாங்க. நவஜவான் பாரத் சபை, ஹிந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஆகியன தொடங்கப்பட்டன. இவங்க மூலமாக தான் என்னெல்லாம் தொடங்குறாங்க அப்படின்னா, நவஜவான் பாரத் சபை, அது மாதிரி ஹிந்துஸ்தான் குடியரசு அமைப்பு, இந்த 2ஐயும் வந்து தொடங்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு ஒன்றை எறிகிறாங்க. அப்போ மத்திய சட்டப்பேரவையில் வந்து 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் என்ன பண்ணுறாங்க, வெடிகுண்டு எறிகிறாங்க. அதே மாதிரி பகத்சிங்கோடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்க்குறோம், கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி கபூர். அவருடைய அப்பா பேர் வந்து கிஷன் சிங், அவங்க அம்மா பேர் வந்து வித்யாவதி கபூர் ஆகியோரின் மகனாக பகத்சிங் வந்து என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானில் ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 வந்து பிறக்கிறாரு. அவங்களுடைய பெற்றோர் யார், கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி கபூர் ஆகியோரின் மகனாக பகத்சிங் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 வந்து பிறந்தார். பகத்சிங்குடைய 14 வயதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்து. அவர் தனது இளமை காலம் முதலாகவே நவஜவான் பாரத் சபா, ஹிந்துஸ்தான் ரீபப்ளிக் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளில் வந்து தன்னை இணைத்து கொண்டார். பகத்சிங்குடைய 14 வயதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அவர் தனது இளமை காலம் முதலாகவே நவஜவான் பாரத் சபா, ஹிந்துஸ்தான் ரீபப்ளிக் அசோசியேஷன் அந்த அமைப்புகளில் வந்து இவர் வந்து தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாரு. அதில் 2வது அமைப்பான பார்த்தோம்ல, அதாவது ஹிந்துஸ்தான் ரீபப்ளிக் அசோசியேஷன், அது யாரால் ஏற்படுத்தப்படுது, சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சாட்டர்ஜி ஆகியோரால் ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த ஹிந்துஸ்தான் ரீபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து சச்சின் சன்யால் அவங்களால ஆரம்பிக்கப்பட்டது. இதில் ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அவருடைய மொழிகள், நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றத்துக்கு உள்ளானது. மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் எந்த லட்சியத்திற்காக போரிட்டோமோ அதன் தூய கருதுகோள் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் வந்து என்ன லட்சியத்திற்காக போரிட்டோமோ அதன் தூய கருதுகோள் மிக முக்கியமானது அப்படின்ட்டு நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1928 ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரீபப்ளிக் அசோசியேஷன் என்று பகத்சிங்காலும் அவரது தோழர்களாலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த அமைப்பு திருத்தி அமைக்கப்பட்டது. அந்த ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சாட்டர்ஜி ஏற்படுத்துகிறாங்கல்ல, அது வந்து 1928 ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரீபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. யாராலலாம், பகத்சிங்கும் அவருடைய தோழர்களாலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த அமைப்பு திருத்தி அமைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய தோழர்களான சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருடன் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரீபப்ளிக் அசோசியேஷனின் தலைவர்களில் ஒருவராக பகத்சிங் வந்து இருக்கிறாரு. அப்புறம் பகத்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, குண்டு வீசுகிறாரு.
அதான் பார்க்குறோம். லாகூர் சிறைச்சாலையில் என்ன பண்ணுறாங்க, லாகூர் சிறைச்சாலையில் 1931 மார்ச் 23 அதிகாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. தங்கள் இறுதி மூச்சு வரை என்ன பண்ணுறாங்க, புரட்சி ஓங்குக அப்படின்னு முழக்கமிட்டவாறு தூக்கு மரத்தை எதிர்கொண்டார்கள். புரட்சி ஓங்குக அப்படின்னா தான் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு அந்த இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பகத்சிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. அதே மாதிரி 12th புக்லேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்தாவே நமக்கு சிலபஸில் எல்லாமே வந்து கவர் ஆகிடும்.